அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மகான்களோட கருணையால தான் இந்த உலகம் இயங்கிடுங்குதுன்னு சொல்றாங்க சாமி. அந்த மகான்களோட கருணையால உலகம் இயங்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா சரி, இத்தனை பேரழிவுகள் எதுக்கு, இத்தனை பிரச்சனைகள் எதுக்கு, இத்தனை சண்டை சச்சரவுகள் எதுக்கு, எல்லாம் ஏன் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ண மாட்டாங்களா? ஏன் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா போயிட்டாரு, அம்மா இருக்காங்க. அம்மா இருக்கிறாங்க. உங்க அம்மாவுக்கு எத்தனை பசங்க? 5 பசங்க சார். 5 பசங்களும் உங்க அம்மா தானே பெற்றாங்க, வேற யாரும் பெற்றுக்கல? இல்ல 5 பசங்களும் ஒரே மாதிரி இருந்தீங்களா? இல்ல சார். அம்மா ஒரே மாதிரி இல்லையா வச்சிருந்துருக்கணும்? அம்மாவாச்சா பெற்றவங்களாச்சையா? அப்போ 5 ஒரே மாதிரியில் வளர்த்துருக்கணும், ஒரே மாதிரியில் வச்சுருந்துருக்கணும், ஒரே மாதிரியில் அந்த 5 இருந்திருக்கணும். 5 திசையில் போய் செத்து போச்சா? இதை தான் அவங்களும் பண்ணிக்கிறாங்க. அதை தான் சாமி அவங்களும் பண்ணிக்கிறாங்க. உலகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க பாடுபட்டுங்கிறாங்க. நீ நல்லா இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உன் தாய் 5 புள்ளையும் ஒன்றா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும் தானே நினச்சாங்க. ஆனால் இல்லையே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நரசிம்மன் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் போலிவாக்கத்தில். எனக்கு தாய் மாமா அவர். அவருக்கு 7 பசங்க. 7 பசங்களே எல்லாம் செத்து போச்சு. கடைசியில் 3 தான் இருந்தது. அந்த 3லேயும் 1 கல்யாணம் ஆகி செத்து போச்சு. இப்போ 2 இருக்குது. இது 2ம் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க தான், ஒரு தகப்பனுக்கு பிறந்தது தான். ஆனால் இது பேச்சு அது மீற மாட்டேங்குது, அது பேச்சு இது மீற மாட்டேங்குது. இது மாதிரி எத்தனை ஆனந்தம் இருப்பான்? ரொம்ப கஷ்டம். யோ, நீ வேலையை பாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் பொண்டாட்டி புள்ளுக்கிட்டு நீ பாரு. என் பொண்டாட்டி புள்ளுக்கிட்டு எனக்கு காப்பாற்ற தெரியும் தானே பேசுறான். கண்டிப்பா கண்டிப்பா 100% அப்படி தானே இருக்குது. இதில் அது வேறுபட்டு இருக்குது. இது மாதிரி கோடியில ஒண்ணு உண்டு. ஆமா, கேள்விப்பட்டது. அது இப்பதான் சொல்லி கேள்வி. கோடியில ஒண்ணு உண்டு இல்லையா? என்னுடைய தாய் மாமன் அவருக்கு கூட பிறந்தவங்க 12 பேர். எங்க மாமாவே 12வது, எங்க அம்மா 11. அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் யாராலும் வச்ச வச்சன்னு பெற்று போட்டான். அந்த ஆளு வச்ச வச்சன்னு போயிடுச்சு. கடைசியா இருந்தது 3 அக்கா, ஒரு தம்பி. ஒரு 4 அக்கா, ஒரு தம்பி. இந்த 4 பேர் ஒவ்வொருத்தரையா இட்டுன்னு வந்து நான் தான்டா என் அக்காவை சாவு எடுப்பேன்றாரு. நீங்க என்னடா புள்ளிங்க நேற்று வந்தவனுங்கன்றாரு. எந்த அம்மா தாய் மாமன் சொல்லுவான்? சொல்லு, எவனா சொல்லுவானா? அப்போ இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருந்த குணங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்தது. அப்போ இன்னைக்கு அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி இருக்குது, ஒத்து போகுது இல்லையா? அப்போ நம்ம தாய்க்கும் நம்ம தகப்பனும் குணம் அப்படி இல்லை. அதனால நம்ம வேறுபட்டு இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் சாமி. என் செயல்களுக்கு நானே காரணம் சாமி. ஆமா, இங்க நடக்கிற எல்லா செயலுக்கும் நான் தான் காரணம். நீ உன் பிறப்புக்கே நீ தான் காரணம், செயலுக்கு என்ன காரணம்? சரி சாமி, சரி சாமி. அப்போ என்னோட கோரிக்கையை கடவுளிட நான் எப்படி இருந்து சேர்க்கறது? என்னோட கோரிக்கைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த கடவுள்கிட்ட எப்படி இருந்து சேர்க்கறது? 2 இடத்துல சேர்க்கிற. சரி சாமி. ஒன்று, உன் கோரிக்கையெல்லாம் மனைவி கிட்ட உலகத்திலையும் சொல்லி சேர்க்கிற. சரி சாமி. இந்த உலகத்தையும் மனைவியும் மறந்தீன்னா உன்னுடைய கோரிக்கையெல்லாம் அடுத்தது இறைவங்கிட்ட சேகரிப்ப. சரி சாமி. அப்படி சேர்க்கலாம். சரி சாமி. ஆனால் மனைவின்னு ஒருத்தையை கட்டிட்ட பிறகு கணவன் ஒருத்தன் வாழும்போது மனைவியை மறந்து வாழ முடியாது. சரி சாமி. மறந்து வாழறான்னா அவன் கடவுளை அறிஞ்சவனா இருக்கணும். அவனால் மட்டும்தான் மனைவியை மறந்து வாழ முடியும். மனைவி இருப்பா. சரி சாமி. மனைவி செத்து போனன்னு சொல்லலை நான். சரி சாமி. ஆனா மனைவியை மறந்து வாழணும் எந்த இடத்துல இருக்கும்போது. அப்படி வாழ்ந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில இறுதி காலத்துல துன்பம் கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் மனைவி இணைச்சிக்கினான்னா அவன் வாழ்நாள் முழுதும் துக்கப்பட்டே சாக போறான்னு அர்த்தம். ஏன்னா விபரீதங்கள் எப்படி வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. எது ஒன்னாலும் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது தாங்குற மனோபாவம் உனக்கு உண்டாக்கிக்கணும். அதுக்கு மனைவியோடு வாழும்போது மனைவியை மறந்து வாழணும். பார்க்கும்போது ஓ நீ மனைவி வா 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 அப்படின்னணும். எல்லா நேரத்திலையும் மனைவியை நினச்சின்னு இருந்தா உன்னுடைய எண்ணங்களை இறைவன்கிட்ட சேர்க்க முடியாது. இப்படி வாழ்ந்தீங்கன்னா இறைவன்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை சேர்க்கலாம். இறைவனும் உங்கள் கோரிக்கையை கேட்பான்.
ஆனால் நீங்கள் மனைவி மக்களுக்கு மட்டும் உங்களுடைய எண்ணங்களை செலுத்தும் போது இறைவன் உங்களை சட்டை பண்ணவே மாட்டான், ஒரு கருவியாக கூட நினைக்க மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கடவுள் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு வாயில் சொல்கிறது இல்லை, செயலில் இருக்கணும். அதான் கடவுள் வழிபாடு. வாயில் உலகம் ஃபுல்லாக சொல்கிறான் நான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்னு. நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். எந்த வேத நூல்லையாவது கடவுள் இருக்கிறான்னா? பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, சிவபுராணம் இருக்குது, கண்டபுராணம் இருக்குது, அபிராமி அந்தாதி இருக்குது. இதிலெல்லாம் கடவுள் இருக்குதா? கடவுளை பற்றி இதை படித்தா கடவுளை அடைய முடியாது. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லா மதத்துக்கும் சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா கடவுள்ன்றது ஜாதி மதத்தை கடந்தவன் சொல்லி பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன். அப்போது இந்த வேத நூலை படிக்கும்போது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலாமே தவிர கடவுளை நீ இணைய முடியாது. கடவுளை இணையணுன்னா கடவுள்ன்றும் அந்த வேத நூலில் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறான். அப்போ உனக்குள்ளே நீ ஆராயும் போது தான் அந்த கடவுளை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நீ உலகத்தை ஆராயும் போது உனக்கு கடவுளுடைய உன்னுடைய கோரிக்கைகள் இறைவனிடம் போகாது. இதுதான் நீ ஆராய வேண்டிய வேலை. இதை புரிஞ்சு செய்தீங்கன்னா இறைவனோட கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியில். ஆனால் எப்போவுமே மனைவி மக்கள் தான் முக்கியம், இது என் கடமை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இறைவன்ற ஒரு கடமையை நீங்கள் மறந்துடுவீங்க. இது இயற்கை. ஜோதி என்ன, இந்த சூரியன் என்ன, இந்த விளக்கு, இந்த சந்திரன் என்ன, இந்த 3 புள்ளி என்ன, இந்த அமைச்ச சிம்பிள் இது. இதில் முக்கோணம் இருக்குது, 3 புள்ளி இருக்குது, அங்கே ஒரு பாம்பு 10 கிடக்குது, மேலே சூரியன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, நடுவில் ஜோதி இருக்குது. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு குழந்தை கேட்டேன். இந்த எல்லா பொருளும் மனுஷனோட உடம்புல இறைவன் இருக்க வச்சிருக்கிறான். இதை உணர்ந்துட்டால் நான் மனிதனும் மகானா மாறலாம். சரியா? இந்த சூரியனும் சந்திரனும் இடைகளை பிங்கலைன்ற அந்த சுவாசம், நடுவில் இருக்கிற இந்த அக்னின்றது நம்மளுடைய சுழுமுனை. சுழுமுனைன்றது நமக்குள்ளே இருக்க நெத்தி பூர்வ மையத்துலேருந்து மூலாதாரம் வரைக்கும் ஒரு நாடி ஒன்று போகுது. புரியுதா? அதுக்கு பேர் தான் சுழுமுனை. அது எப்பவுமே வேலை செய்கிறதே கிடையாது. எப்போ வேலை செய்யும்? 2 மூக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. இடைகளை பிங்களை, அதாவது சூரிய நாடி சந்திர நாடி மட்டும்தான் நமக்கு வேலை செய்யறதுனால இந்த 2 மூக்கள் வழியாக போயிட்டு வந்துனுக்குது. ஆனால் இங்கே பண்ணக்கூடிய பாடத்தின் மூலிமா இந்த 2 சுவாசத்தையும் கட்டுப்படுத்தி, எதே இந்த நடுவில் அக்னிகளை போட்டிருக்கா இல்லையா, இது பேர் அக்னி. அந்த நாடி வழியாக நம்ம சுவாசத்தை மேலே ஏற்றி கொண்டு போனோம். யாரை கொண்டு போனோம்? கீழே தூங்கக்கூடிய இந்த பாம்பை நம்ம சுவாசத்துன்ற கதியில் தட்டி 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 நீ தூங்காத, நீ தூங்கினா நான் மேல்நிலைக்கு போக மாட்டேன், நீ விழிச்சிக்கன்னு சொல்லி அதை தட்டி கீழே இருக்கிற பாம்பை மேலே கொண்டு போகணும். இந்த முக்கோணம்ன்றது அகார உகார மகாரம், இந்த 3 பொருளையும் சேர்க்கணும்ப்பா. சேர்த்தா என்னப்பா ஆகும்? அந்த 3 பொருளும் சேர்ந்தா அது ஓங்காரம் ஆகிடும். ஓங்காரம்ன்றது தான் ஆன்மாவா உள்ள தங்கி நிற்குது. புரியுதா? ஓங்காரத்திலிருந்து நாதம் விந்து கலை என்ற முப்பொருளாக நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். நாதம்னா நமக்கு என்ன தெரியும், விந்துன்னா நமக்கு என்ன தெரியும், கலைன்னா என்னது? மூச்சு. நம்ம பாடத்தில் திரும்பி மேலேருந்து வந்து கீழே ஊந்துட்டோம். நம்ம திரும்ப எங்கே போகிறோம்? மூச்சை பிடிக்கிறோம். இந்த மூச்சின் மூலிமா விந்துன்ற ஒரு பொருளை அடையாளம் காண்றோம். இந்த விந்துன்ற ஒரு பொருளை நாதத்தை அடைகிறோம். இந்த நாதமும் நமக்கு வந்ததுக்கப்புறம் ஓங்காரத்தில் போய் நம்ம ஒடுங்குறோம். ஓங்காரத்தில் போய் நம்ம உயிர் ஒடுங்கினால் செயலற்ற தன்மை வந்துடும். மகான்கள் எப்படி உலகத்தில் சாட்சியாக இருந்தாலும் செயலற்று இருந்தாங்களோ நமக்கும் அப்படி ஒரு நாள் வாய்க்கும். எதன் மூலிமா? மூச்சுன்ற ஒரு கலையை பிடிச்சி ஜோதின்ற ஒன்றை பார்க்கணும், ஜோதின்ற ஒன்றை பிடிச்சி நாதம்ன்றதை உணரணும். இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் ஓங்காரத்தில் போய் நம்மளை தள்ளிடுச்சின்னு சொன்னால் உள்ளே கேட்குற அதே நாதம் வெளியவும் கேட்போம். அப்போ உலகம்ன்றது ஒரு பொருள் இல்லாத ஒரு தன்மை இங்கே உருவாகும். உலகன்றது ஒன்று இல்லைன்னா நான் எங்கே இருப்பேன்? எங்கே இருப்பேன்? இறைவனும் நானும் மட்டுமே இருப்போம். இறைவனை மறைச்சின்னு இருக்குதே இந்த உலகம் மட்டும்தான். இந்த உலகமே மறைக்கக்கூடிய பொருள் எது? ஓங்காரம் கேட்டால் இந்த உலகம்ன்றது மறைஞ்சிரும். அப்போது ஐயான்றவர் எப்படி வச்சுருக்காரு? எப்பா முதல்ல மூச்சை கவனிப்பா. அதுக்கு அடுத்தடுத்த பாடங்களில் ஜோதி பாடம் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த பாடலில் நாதம் கொடுக்குறாரு. இது எல்லாம் எதுக்கு? ஓங்காரம் என்ற ஒரு பொருள் உனக்குள்ள உதயமானால்
ஓங்காரம் கேட்டதடி உள்ளதெல்லாம் போச்சு. உள்ளதெல்லாம் எது? எல்லா பொருளும் இருக்கும், ஏதோட வேலையும் அங்கே நடக்காது. உள்ளதெல்லாம் போச்சு. உள்ளதெல்லாம் போனால் என்னாகும்? எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருளை அப்போ தான் அது காட்டி கொடுக்கும். ஓங்காரம் கேட்டால் இறைவனை காட்டி கொடுப்போம். ஏன்னா இறைத்தன்மை மட்டும்தான் அங்கே நிற்கும், மற்ற எந்த பொருளும் அங்கே வேலை செய்யாது. இதை தான் இவ்வளோ விஷயங்களை இப்படி சிம்பாலிக்காக நம்ம குருநாதர் அங்கே வச்சுருக்காரு. சத்தம்னா என்ன? சத்தம்னா என்ன? இங்கே கொடுக்கறது சத்தம் இல்லை. இப்போ நீ வந்து பேசினுக்கிற, இது சத்தம் இல்லை. ஆனால் நம்ம பாடத்தில் சத்தம்னு ஒரு பொருள் கேட்குறோம், அது பேர் என்னது? நாதம். 10 விதமான நாதங்கள் இருக்கு, புரியுதா? அந்த ஒரு பிக்சர் அந்த நாக்குமா? நாதம். நாதம் நாதம்னா வெளிப்படையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா சவுண்டு, சத்தம்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். ஆனால் உண்மையிலேயே வெளியே கேட்கக்கூடிய எதுவும் அங்கே கேட்காது. அதெல்லாம் கடந்த ஒரு நிலை. சரியா? இப்போதைக்கு இது போதும். சூப்பர். இப்போ புரிஞ்சிச்சா? ஆத்மோட காரணம். ஒரே ஒரு குருடன் ஒருத்தன் உக்காந்துதான். அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ணு நல்லா தெரியும், அவர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா ஒளின்றாங்களே அப்படின்னா என்ன? கண்ணு தெரியாத ஒருத்தர் கண்ணு தெரிஞ்ச ஒருத்தரை கேட்குறாரு, ஏன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அப்போ ஒளினா என்ன சாமி, ஒளினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பார்க்குற ஒரு கண்ணு தெரிஞ்சு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவருக்கு? அப்போ அவர் சொல்கிறாரு, ஒளினா வேறு ஒன்றும் இல்லைங்க, அது பிரகாசமாக இருக்கும். பிரகாசமாக இருக்குமா? அப்போ பிரகாசம்னா என்னங்க? பிரகாசம்னா என்ன? பிரகாசம்னா எப்படி சொல்கிறது? அது பொண்ணை போல மின்னும். ஓ மின்னுமா? மின்னோன்னா என்ன அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு பார்க்கல, பார்த்தவங்களாலையும் அதை புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க சுயமாக அனுபவிக்க போது மட்டும்தான் சொன்னதுக்கான விளக்கமே தெரியும். எவ்வளோ சொல்ல முடியும்? ஓரளவுக்கு தான் அங்கே சொல்ல முடியும். ஆனால் அனுபவங்கள்ன்றது வேற. இதெல்லாம் கடந்த ஒரு நிலை. அப்போ குருடன் எப்போ அதை புரிஞ்சுப்பான்? அவனுக்கு கண்ணு வந்தால் மட்டும்தான் இவங்க சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியும். அது வரைக்கும் அது எல்லாமே புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். புரியுதுல்ல?